எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்க நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும், உடனே பார்க்கலாங்க. நிறைய புதுசாக ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது வந்து கேரமல் நட்டி டேட்ஸ். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இருக்கிறது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போது இதை வந்து பாதாம் பருப்பை வந்து அப்படியே நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட அழாக்கில் அளந்தீங்கன்னாக்கா 100 கிராம்ஸ், அதாவது அரை அழாக்கு அளவு இருக்குது. இந்த அரை அழாக்கு அளவுக்கு நம்மளுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவை, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவை. இப்போ இதுக்கு வந்து பாதாம் பருப்பை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. அதை வந்து நம்ம மிக்சிலெல்லாம் போட முடியாதுங்க, நல்லா வராது. ஏன்னா கொஞ்சம் பொடியாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈவனாக கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டேட்ஸில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேன் எடுக்கிறோமோ நல்லா சூடாகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் வந்து ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா சூடான பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக பார்த்துக்குவாங்க. கேரமலைஸ் பண்ணுறோம் நம்ம சுகரை, இந்த ரெகுலர் சுகர் தான் எடுத்திருக்கேன். இந்த சுகர் நம்ம வந்து இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த சர்க்கரையை நம்ம தொட்டோம்னாக்கா இதில் வந்து எல்லாம் ஒட்டிக்கும். அதே நேரம் அந்த நெய் உருகி அதோட இந்த சுகர் வந்து உருகணும். உருகிற பிறகு கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப நேரம் டார்க் ப்ரௌன் ஆச்சுன்னா கசந்துருங்க. அதனால் ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு அடி கனமான பேன் வச்சுக்கோங்க, ரொம்ப லைட்டாக மெல்லிசாக இருக்கிறத வச்சுக்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கிறப்ப நம்ம லேசாக இந்த கரண்டியால் கலந்து விடலாம். ஒரு ஓரத்துலேருந்து அது உருக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் பரவலாக போடுங்க, ஒரே இடத்துல கோபுரமாக போடாமல் அப்படி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அப்படியே உருக ஆரம்பிக்கும், சுகர் கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப டார்க் கலர் வர மாதிரி பண்ணிடாதீங்க, கசந்துடும். அதே நேரம் உருகாமையும் இருக்கக்கூடாது, சர்க்கரை வந்து அப்படியே இருக்கக்கூடாது, கிறிஸ்டலாகவும் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போ லேசாக கலந்து விடுறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுகர் நல்லா கரெக்டாக உருகும். அந்த லேசாக தான் இப்படி வந்து கலந்து விடுறேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், இந்த நெய்யிலேயே அது கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் எதுலேயுமே மாய்ஸ்சர் இருக்கக்கூடாதுங்க நம்ம பண்ணுறப்போ. பாருங்கள், இப்போ இந்த கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்குன்னு ரொம்ப டார்க் கலர் பண்ணாதீங்க, ஒரு கேரமல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கணும். அது நல்லா உருகிடுச்சு பாருங்கள், ஒரு மாதிரி நிறம் மாறி இருக்குது. இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டார்க் கலரில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, ரொம்ப டார்க் ப்ரௌன் வேண்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த பாதாம் வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணதை இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் பிடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேங்க. இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையில் தான் தொட்டு உருட்டணுங்க. அதுக்குள்ளே இங்கே பேரிச்சம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் பூசியிருக்கேங்க. சூடு ஆற ஆற நம்ம வந்து அப்படியே உருண்டை பிடிக்கணும். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா அப்படியே பவுடர் ஆகிடும். இது ஒரு ஓரத்துலேருந்து நம்ம எடுத்து உருட்ட ஆரம்பிக்கலாம்.